தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி தூய்மை பணியினை தனியார்மயப்படுத்தும் விளம்பர அரசின் முயற்சிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரண்டாவது நாளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி தூய்மை பணியினை தனியார்மயப்படுத்த அரசு முயற்சிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை உள்ளனர். இரண்டாவது நாளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநகராட்சி தூய்மை பணியினை தனியார்மயப்படுத்த அரசு முயற்சிப்பதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இரண்டாவது நாளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்காலிக டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். ராம்குமார், இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தற்காலிக டென்ட் அமைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? கண்டிப்பாக மோனிஷா, அதாவது தங்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே அன்றாடம் சாலைகளையும் தெருக்களையும் தூய்மைப்படுத்தி வரும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் 7000க்கும் மேற்பட்ட தற்காலிக தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது இந்த விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இந்த 7000 தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என 153 வாக்குறுதியான இந்த 153 வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி நேற்று காலை முதல் ரிப்பன் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களை ராம்கி என சொல்லக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் அவுட் சோர்சிங் முறையில் பணியமர்த்துவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் இந்த போராட்டமானது இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. சென்னை ரிப்பன் மாளிகை அருகே டென்ட் அமைத்து போராட்டம் நடத்தி வரும் இவர்களை காவல்துறையினர் அத்துமீறல் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தார்பாய் போட்டுக்கொண்டு அந்த வெயிலின் வெப்பம் தாங்காமல் அங்கு தார்பாய் அமைத்து இந்த தற்காலிக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை காவல்துறையினர் அந்த டென்ட்டை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்மளையே இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட கேட்போம். வணக்கம்மா, கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு முதல் இந்த தற்காலிக பணியில ஈடுபட்டு வரீங்க. திடீரென உங்களை வேறு தனியார் நிறுவனத்துக்கு அழைச்சி, ஏன் காரணம், என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த போராட்டம்? எங்க தோழர் அண்ணன் பாரதி அவர்கள் இந்த சங்கம் L2C சங்கம் சார்பாக எங்களுக்காக போராடி நாங்கள் சொர்ண ஜெயந்தியில் வந்துங்க. 2010 ஜனவரி 22 நாங்கள் அட்டனன்ஸில் இருந்தோம். 56வது வார்டில் எங்களை தொடர் போராட்டத்தில் எங்களை இன்னொரு கான்ட்ராக்டு
அதில் வந்து சேருங்க. குமாரால செய்தோம், அது ஒரு 5 வருஷம் செய்தோம். கந்தா கான்ட்ராக்டில் செய்தோம், அதுவும் ஒரு 5 வருஷம் செய்தோம். குமாரா கான்ட்ராக்ட் நாங்கள் அதுவும் 5 வருஷம் செய்தோம். இப்போ ராம்கில வந்து நீங்கள் சேருங்க பிரியா என்றவங்க சொல்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து இந்தமாரிலாம் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து ராம்கில நீங்கள் சேருங்க, 5000 ரூபாய் சம்பளத்தை நான் கொடுக்குறது உங்கள் கையில் போட்டு 18,000 ரூபாவை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 23,000 ரூபாய்க்கு என்ன சம்பளத்தை வாங்கி கொடுத்த பாரதி அண்ணனை நீங்கள் அவமதிக்கிறீங்களா? இந்த தொழிலாளிங்களை அவமதிக்கிறீங்களா? நாங்கள் வாழ்வாதாரமாக இந்த 16 வருஷத்துக்கு எங்களுக்கு உண்டான ஊதியத்தை நீங்கள் கொடுங்க. உங்களால் கொடுக்க முடியல, எங்களுக்கு வேலை என்னமில் ஸ்டாப்பாகவே எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க. நாங்கள் சாவர வைக்க உண்ணாவிரத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம். எங்களுக்கு இதுதான் முடிவு. எங்க வாழ்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டம் நடத்தி வருவதை வந்து அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் வந்து இந்த போராட்டத்தை நசுக்கும் வகையில் தொடர்ச்சியாக காவல்துறையை வைத்து அவர்களின் போராட்டத்தை நசுக்கும் வகையில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் தற்காலிக பணியாளராக பணிபுரியக்கூடிய சுமார் 23,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள். அவர்களை வந்து திடீரென தனியார் நிறுவனத்துக்கு செல்லுமாறு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்துதான் தற்போது போராட்டமானது 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. நம்மிடையே வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்ப என்னம்மா, அதாவது கிட்டத்தட்ட 2வது நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருஷமா வேலை பார்க்கறீங்க, என்ன பிரச்சனைக்காக தனியார் நிறுவனத்துக்கு உங்களை செல்ல சொல்றாங்க, எதற்கான போராட்டம் இது? நாங்க ஒரு 15 வருஷமா வேலை செய்யறோம். பரவாயில்லையா தொண்டை? 15 வருஷமா வேலை செய்யறோம். 15 வருஷமா வேலை செய்யற எங்களை இப்போ ராம்கி கான்ட்ராக்டுக்கு போக சொல்றாங்க. இது எதனாலன்னா 2,500 கோடிக்கு சேகர் பாபு எங்களை வித்துட்டார், அடமானம் வச்சுட்டாரு. சேகர் பாபு பின்னாடி நின்று இதெல்லாம் சேகர் பாபு தான் பண்றாரு. இது யாருக்கும் முற்றும் காரணம் இல்ல. சேகர் பாபு, குமரன் குருபரனும் மேயர் பிரியாவும் தான் காரணம் இதுக்கு. எங்களை தனியார் மையத்துல போய் ராம்கி கான்ட்ராக்ட்ல போய் சேர்ந்துக்கோங்க, இல்லன்னா வேலை இல்ல, வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க 15 வருஷமா வேலை செய்யறோம். எங்களுக்கான உத்தரவாதம் என்ன இருக்குது அதை சொல்லுங்க. நாங்க வந்து 15 வருஷமா கொரோனா காலத்துலயும் மழையிலயும் எல்லாத்துலயும் வேலை செஞ்சிருக்கோம். சேகர் பாபு பின்னாடி நின்று வேலை பாக்குறாரு. அவங்கள அடிச்சு விரட்டுங்கன்றாங்க. போலீஸ் ஒரு தார்பாய் வெயிலுக்காக நாங்கள் கட்டி உட்கார்ந்துருக்குறோம். அதை கூட கட்டக்கூடாதுன்னு போலீஸ் நேற்றுலேருந்து எங்களை ரொம்ப வன்முறுத்துறாங்க. உள்ளே வாங்க, வெளியே போங்க, இல்லைன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், இங்கே உட்காரத்துக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வீட்டு ரிப்பன் பில்டிங் இது? சென்னை மாநகராட்சி மக்களுடைய ரிப்பன் பில்டிங் இது. அவங்க யார் எங்களை போக சொல்கிறதுக்கு? நாங்கள் உள்ளே உட்காரல, ரோட்டில் உட்காரல, அமைதியாக பிளாட்பாரத்தில் உட்காடுறோம். எங்கள் போராட்டத்தை எங்கள் போராட விட மாட்டேன்றாங்க. இதுக்கு எல்லாமே போலீஸும் சேகர் பாபும் கமிஷனர் குருபரனும் மேயர் பிரியாவும் தான் இவங்கெல்லாம் ஒத்துழைச்சு அதிகாரிங்க எல்லாருமே கூட்ட கலவாணிங்களை சேர்ந்து எங்களை நடுத்தருவில் உட்கார வச்சு எங்களுக்கு வேலை இல்லாமல் எங்கள் குடும்பத்தை நாஸ்தி பண்ணி நின்றுக்காங்க. எங்கள் வாழ்வாதாரத்திலே கை வைக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பணக்காரர் கிடையாது. நாங்கள் அவங்கெல்லாம் வந்து தலைமுறையா சிஎம் பையன் ஆகலாம், மேயர் ஆகலாம், மினிஸ்டர் அமைச்சர் பையன் அமைச்சர் ஆகலாம். ஆனா எங்க பசங்க தூய்மை பணியாளர் ஆகக்கூடாதா? நாங்க அடிமட்டத்திலேயே போகணுமா? நாங்க எங்க வாழ்வாதாரம் மேல வரக்கூடாதா? நாங்க வந்து எங்க பிள்ளைங்க ஒரு அதிகாரி ஆகணும், கார்பரேஷன் அதிகாரி ஆகணும்னு எங்களுக்கு இல்லையா? எங்களோட கான்ட்ராக்ட்ல சேர்ந்து எங்களோடைய கான்ட்ராக்டுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். இதுக்கு மேல வர வாரிசு தூய்மை பணியாளரும் சென்னை மாநகராட்சிக்குள்ள வரக்கூடாது என்று திட்டமிட்டு பண்றாங்க. தமிழ்நாடு அரசுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்தது 19/1/2021 என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவேன், தற்காலிக பணியாளரை 3 மாதம் கழிந்துட்டு அப்புறம் நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னார். 153 சட்டப்படி அவர் வாக்குறுதி கொடுத்தது அதில் இருக்குது. ஏன் அதை நிறைவேற்ற மாட்டேன்றாரு? ஏன் எங்களை இப்படி நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் ரோட்டில் உட்காரணுமா, வெயிலில் சாகணுமா? நாங்கள் எதுக்கு அவருக்கு வாக்களித்தோம்? பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. நாட்டை காப்பாற்ற நீங்கள் வெளியே வாங்க, வெளியே வந்துடுங்க, ராஜினாமா பண்ணி போங்க. எல்லா அதிகாரிகளும் சிஏங்களும் எல்லாமே பண்றாங்க. சிஏ என்ன சொல்றாங்க? 3,000 ரூபாய் வாங்கிட்டு போங்க. எதுக்கு எங்களுக்கு அந்த 3,000 ரூபாய்?
3000 ரூபாய் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு? இதே நாங்கள் ஆபத்துலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னா ஒரு ஃபியப் பண்ணீங்கன்னா இந்நேரம் நாங்கள் 6 லட்சம் ரூபாய் கையில் வாங்கியிருப்போம். 15 வருஷத்துக்கு அப்புறம் எங்களை ஒன்றுமே இல்லாமல் வெறும் வேலைக்கு வந்தால் சம்பளம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 350 நாள் நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஒரு நாள் லீவு கிடையாது. பண்டிகை வாட விரும்புகிற பெண்களோட பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் லீவு போடுறது கிடையாது. எங்களுடைய பிரச்சனையை, எங்கள் துன்பத்தையும் எங்கள் வலியும் நாங்கள் தாங்கிக்கிட்டு தூய்மை பணியாளரியா இதை நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி செய்கிறோம். இந்த தூய்மை குப்பை எடுக்கிறது யாரும் எடுக்க மாட்டாங்க. சிஎம் பையன் எடுப்பாரா குப்பை? இல்லை சிஎம்ஏ வந்து எடுப்பாரா? இன்னைக்கு அங்கங்கே நாரி போகுது. நாங்கள் வேலையில் இறங்கலை. ராம்கி கான்ட்ராக்டர் சொல்றாங்க எங்க குப்பை எடுக்கிறாங்க, போய் சிஎம் எடுக்க சொல்லுங்க. இந்த சேகர்பாகு 2500 கோடிக்கு எங்களை அடமானம் வச்சாரு. மானம் கட்டவன் அடமானம் வச்சான வெக்கமா இல்ல? ஒரு தமிழ்நாட்டு பெண்களை 2500 கோடிக்கு வித்துட்டு துண்டுறதுக்கு அது ஒரு பொழப்பா? அதோட நாடிக்கிட்டு சாவலாம். எங்க வயிற்றுச்சல் கொட்டிக்கிறாரு. சேகர்பாபு இங்க வரணும், கமிஷனர் குருபரனும் வரணும், மேயர் பிரியாவும் வரணும், கமிஷனர் குருபரன் வேலை நீக்கம் செய்யணும். அவர் பதவியில உட்காரக்கூடாது. எங்க ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிறாருங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது. நாங்க ஏதோ எங்க போராட்டத்துக்கு நிம்மதியா போராடிட்டு இருக்கோம். எங்க போராட விடாம எங்களை வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கிறாங்க. தொடர்ச்சியா சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து மண்டலங்களிலும் இருக்கக்கூடிய குப்பை எடுக்கும் கான்ட்ராக்ட் என்பது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக சென்னை மாநகராட்சியை தனியார் வசம் விற்பனை செய்வதற்காக இந்த விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 7000 தொழிலாளர்களை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு இந்த முயற்சி நடப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனை உடனடியாக நிறுத்தி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது தொடரும் என தெரிவித்திருக்கிறாங்க. இந்த விளம்பர திமுக அரசு 2021ஆம் ஆண்டில் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களையும் அரசு ஊழியர்களையும் வஞ்சித்து வருகிறது. ராம்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.